அப்படியே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் மஸ்மிலான் சீட்ஸ் தான் போட்டிருந்தேன். ஆனால் சைஸ் பார்க்க பூசணிக்காய் மாதிரி வராங்க. இல்லை மஸ்மிலான் தானா பூசணிக்காவான்னு இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். இலைகள் பார்த்திங்களா ஃபுல்லாக அப்படியே கருகி இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் தாங்க வேலை நம்ம தோட்டத்தில். சங்கு பூக்கள் வந்து இது புதிய செடி உருவானதுலேருந்து பூக்கள். அப்படியே ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக மண்ணை போட்டுட்டு, நம்ம வெயில் இப்போ சீசன் வந்தாச்சு, நல்லாவே வெயில் அடிக்குது டேயில். அதனால நம்ம பட்டாணி தோல், வெங்காயத்தோல், நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள் தோல், ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் அப்படியே மூடாக்கு மாதிரி போட்டுட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை அப்படியே நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றும்பொழுது வெயில் வந்து அந்த நம்ம வைக்கிறத பாதிக்காமல் இருக்கும். அதனால தான் இந்த மூடாக்கு போட்டு நம்ம வைக்கிறோம். நம்ம இந்த மாதிரி போடும்பொழுது சீக்கிரமும் வளர்ச்சி வந்துடும். வெயிலை பாதிக்காமல் அந்த மேலே போடுற சருகல், நம்ம மேலே போடுற எல்லாமே வந்து நல்ல உதவியாக இருக்கும் செடி வளர்ச்சிக்கு. அப்படியே தண்ணி ஊற்றிட வேண்டியதாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். இது செடி நம்ம புது வகை செடி 2 வாங்கியிருந்தேன். நான் வீட்டு வாசல்லே வந்திருந்தாங்க. வேறு கலர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பார்த்தா 2ம் ஒரே கலர் தாங்க. இத்தனைக்கும் ரெகுலராக வாங்குறவங்க எப்படியும் மாதத்தில் 2 நாள் வருவாங்க. வீட்டு வாசலில் வந்து காலிங் பெல் அழுத்துவாங்க. ஆனால் அவங்களே நம்மக்கிட்ட இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டு போயிடுறாங்க. தெரிஞ்சு கொடுக்குறாங்களா தெரியாமல் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இது செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் இப்படி தான் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லி பெங்களூர் ரோஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே பூக்கள்லாம் இன்றைக்கி பூத்த பூக்கள் இது. நம்ம சேப்பங்கிழங்கு வந்து நம்ம வைக்கும்பொழுது ஒரு கிழங்கு வச்சிட்டாலே போதும். நல்ல வேர் பிடிச்சி அப்படியே அதுலேயே 1 கிலோ 2 கிலோ கிழங்கு வரைக்கும் அப்படியே உருவாயிடும். நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், ஆனால் அதெல்லாம் வீடியோ நான் போடலை. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது அதெல்லாம் வீடியோ போடலாம். ரொம்ப ஈஸியாக வளர்க்குற செடிகளில் சேப்பங்கிழங்கு ஒன்று தான். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாகி போகுது கீழே போடாமல் அதை நம்ம புதைச்சி வச்சிட்டாலே நல்ல வளர்ச்சி வந்து நமக்கு கிழங்கு உருவாயிடும். அடியில் வேருக்கு அடியில் அப்படியே ஸ்பைடர் லில்லி செடி இது நிறையா வந்துட்டாங்க. அதுலேயே நான் ஒரு நந்தியாவட்டை அடுக்கு வச்சுருந்தேன். அதை பூக்கள் பூக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதெல்லாம் அப்படியே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். வேஸ்ட் பண்ணாமல் நான் சொன்னேன் இல்லைங்களா, கத்திரிக்காவோட செடிக்கு பக்கத்தில் மூடாக்கு மாதிரி போட்டாச்சு. ஏன்னா அது கத்திரி செடி இப்போ தான் வளர்ந்து வராங்க. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மூடாக்கு போடுறது ரொம்ப நல்ல விஷயம். மூடாக்கு மாதிரி போட்டு விட்டாச்சு. அப்படியே இன்றைக்கி பூத்த பூக்கள் கொஞ்சம் பார்த்துடலாம். எல்லா செடிகளுமே மூடாக்கு போடுறது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது இந்த வெயிலுக்கு. நம்ம எந்த மாதிரியெல்லாம் போடலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.